நெகேமியா 3வது அதிகாரம் முழுவதும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஒரு சுழற்சி. அது அடுத்தடுத்து வாழ்க்கையிலே ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளர வேண்டிய, முன்னேற வேண்டிய ஆவிக்குரிய தத்துவங்களை வெளிப்படுத்துகிறதாக அந்த மதிலில் அமைந்திருக்கிற அந்த 10 வாசல்களும் அதோடு கூட மற்ற 2 வாசல்களும் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறது என்று நாம் பார்த்தோம். அடுத்து இந்த நெகேமியா 4வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், தேவனுடைய ஜனங்களுடைய பாதுகாப்புக்காகவும் தேவனுடைய நகரத்தின் பாதுகாப்புக்காகவும் அழைப்பை பெற்ற நெகேமியா இப்படியாக மதில்களையும் வாசல்களையும் கட்டி எழுப்பி வருகிற அதை பார்த்து அங்கே சன்பல்லாத், தொபியா என்பவர்கள் வந்து அவர்களை பரிகசிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த அலங்கம் கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் அந்த சமாரியா, இஸ்ரவேலின் வடபகுதி சமாரியா, அந்த சமாரியாவுக்கு அவன் ஒரு கவர்னராக, ஆளுநராக நியமிக்கப்பட்டவன். அவனுக்கு அதிகமான ஒரு கோபம் வந்து அவன் சக்கந்தம் என்றால் ஏளனம் பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது. அவர்கள் அங்கே தொடர்ந்து தொபியாவும் அவனோடு சேர்ந்து கொள்கிறதை பார்க்கிறோம். தொபியா அம்மோனியன் என்று சொல்லி வரும்பொழுது அந்த அம்மோன் என்ற அந்த பகுதியினுடைய கவர்னராக இந்த பெர்ஷிய அரசாங்கத்தால் இவர்கள் 2 பேரும் நியமிக்கப்பட்டவர்கள். இப்பொழுது மீண்டுமாக ஒரு தலைவன் எழும்பி வருகிறானே, அவன் அந்த பெர்ஷிய ராஜாவினுடைய எல்லா விதமான உதவியையும் பெற்று வந்து கட்டி கொண்டிருக்கிறானே என்பது இந்த சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் மிகவும் ஒரு எரிச்சலான காரியமாக இருக்கிறது. அங்கே அவர்கள் 5 விதமான கேள்விகளை எழுப்புகிறதை இந்த நெகேமியா 4:2 நம்ம பார்க்கின்றோம். ஒன்று, இந்த அற்பமான யூதர், அந்த யூதர்கள் அடிமைகளாக தானே இருந்தாங்க. அதனால அவன் கேட்குறான், இந்த அற்பமான யூதர் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு கேட்குறான். 2வதாக, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவர்கள் வந்து இடங்களை சுதந்திரத்து கொள்ள போகிறாங்களா என்ன அப்படின்னு அவங்க ஏளனம் பண்ணுறாங்க. 3வதாக, பலியிடுவார்களோ, அவர்கள் தேவனுக்கு பலியிட ஆரம்பித்து விடுவார்களோ என்று கேட்கிறான். 4வதாக, ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ, அவ்வளவு தீவிரமாய் கட்டி ஒரு நாளில் முடிப்பதைப் போல அவர்கள் செயல்படுகிறார்களே என்று. 5வதாக, சுட்டெரித்து போடப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ, அந்த கல்லுக்கு இவங்க உயிர் கொடுத்துட போகிறாங்களா என்ன என்று சொல்லி இந்த சன்பல்லாத்து அங்கே அவர்களை ஏளனம் பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம்.